ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிறகு மன நிம்மதி அடைகிறது. இப்ப இது வரைக்கும் மன நிம்மதி இல்லாம இருந்தது. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த இடத்தை பார்த்தார். பாக்கியம் நல்லா இருந்தது, சொந்த தொழில ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனாலும் 7ஆம் சனியினுடைய தாக்கத்தினால பர்சனலாவும் சரி குடும்பத்திலையும் சரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் வெகுவாக குறையும். அதனால மனசில் இருக்கக்கூடிய மென்டல் அகனி அப்படிம்பாங்க இல்லையா, மனசில் இருக்கக்கூடிய குழப்பமும் சிக்கல்களும் வெகுவாக குறைகின்றன. ஆரோக்கியம் மேலெடுகிறது. இது முதல் செக்மெண்ட். அக்டோபருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை. அதாவது வந்து ஒண்ணு தளர்ந்து விழுந்துரும், இல்லைன்னா ஹார்டா அப்படியே நரம்புகள்லாம் அப்போ புடைத்து அப்படியே தூங்காமே வேலை செய்யும், ராக்கோழி மாதிரி. அப்படியே இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் பேலன்ஸ் வேணும். ஒரு 4ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறதுங்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. சரி, இது வந்து நட்பை பேணி பாதுகாக்க வேண்டும். காதல் விவகாரங்கள் எல்லாம் சக்சஸ். நஷ்டத்தை ஒழித்து உங்களை 7ஆம் சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுல கடைசி செக்மெண்ட்ல ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இந்த வீடியோவிலிருந்து நாம் வருகின்ற 2 ஜூன் 2026 அன்று நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோ. இந்த வீடியோவில் மேட ராசியிலும் மேட லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சியானது 2 ஜூன் 2026 தொடங்கி 26 ஜூன் 2027 வரைக்கும் 390 நாட்களாக கணக்கிடப்படுகிறது. இதில் வந்து 2 ஜூன் 2026 இருந்து அக்டோபர் 31, 2026 வரைக்கும் 151 நாட்கள் குரு கடகத்துல உச்சமாக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேடராசிக்காரர்களுக்கு குரு 9க்கும் பிறகு 12க்கும் உண்டானவன் இல்லையா. உங்களுடைய பாக்கியத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் செல்வ செழிப்பிற்கும் அதே போன்று நஷ்டத்திற்கும் பிறகு வந்து வெளிநாட்டிற்கும் அதிபதியாகிய குரு உச்சமாகிறார். அதுவும் 4ஆம் இடத்துல இருந்து அவர் ஒரு அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறார். 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல 151 நாட்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு 80 நாட்களுக்கு கடகராசிலிருந்து கடகடன்னு ஓடி போய் சிம்மத்துக்கு ஒரு 85 நாட்கள் போயிடுறார். மகா நட்சத்திரத்துக்கு அங்கு ஒரு 85 நாட்கள் இருக்கிறார். அதாவது 24 ஜனவரி 2027 வரைக்கும் அவர் அங்கு சிம்மத்துல இருந்து திரும்ப வக்கரமாக வந்து விடுகிறார். பிறகு 24 ஜனவரி 27 இருந்து 26 ஜூன் வரைக்கும் அவர் கடகத்திலே இருக்கிறார். ஆனா ஒரே நட்சத்திரத்துல. இவ்வளவுதான். 154 நாட்கள் இப்போ கடகத்துல மீண்டும் வருகிறார். முதல்ல கடகத்துல 151 நாட்கள், பிறகு 85 நாட்கள் சிம்மத்துல, மீண்டும் 154 நாட்கள் கடகத்துல. இதுல என்ன விசேஷம்னா ஒரே நட்சத்திரத்துல 227 நாட்கள் இருக்கிறார். அது வந்து உங்களுடைய பகையனுடைய நட்சத்திரம். மேடராசிக்கு வந்து 6க்கு உண்டானவன் புதன், 3க்கும் 6க்கும் உண்டான புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறார். அங்குதான் வந்து நிறைய ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே 7ஆம் சனியில இருக்கக்கூடிய மேடராசி என்பர்கள்
அஸ்வினி, பரணி, கிருத்திகா என்கின்ற 3 நட்சத்திரங்களை கொண்டவர்கள். கிருத்திகாவுக்கு வந்து ஒரு பாதம் தான். இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மேட ராசியில் பிறந்த அன்பர்கள் இழந்த அத்தனையும் மீண்டும் இந்த உச்ச குரு முதல் செக்மெண்டில் அடைய போகிறது. முதல் 181 நாட்கள் நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும், உங்களுடைய பிசினஸ் பத்தி, உங்களுடைய வெளிநாட்டு விஷயங்களை பற்றி, இதை பத்தி முடிவு எடுக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கினது கடனை திரும்ப பெறலாம், கடனை வந்து அடைத்து விடலாம், கடன் கொடுத்திருந்தாலும் கடன் கிடைச்சிடும் நமக்கு. இந்த முதல்ல 151 நாட்கள் இருக்குல்ல, ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு திருமணம் உறவுகள், திருமணத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தாமத திருமணம் எல்லாமே சரியாகும். இப்ப பலன்களுக்கு வந்துடும். 3 செக்மெண்ட் இருக்கு. ஜூன் 2ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும், அக்டோபர் 31ல இருந்து ஜனவரி 24 வரைக்கும், ஜனவரி 24ல இருந்து ஜூன் 26 வரைக்கும், ஜூன் 26 இது வரைக்கும் 2027 வரைக்கும். இதுதான் பலன். இப்போ ஒவ்வொரு பலனா நான் சொல்லிட்டு வரேன். முதல்ல எடுத்த உடனே உங்களுடைய ஆரோக்கியமும் நீங்களும் உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து ஆரோக்கியம். மேடராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேலோங்கும். தீராத வியாதிகளுக்கு மருந்து கிடைக்கிறது. பிறகு மன நிம்மதி அடைகிறது. இப்ப இது வரைக்கும் மன நிம்மதி இல்லாம இருந்தது. குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த இடத்தை பார்த்தார். பாக்கியம் நல்லா இருந்தது, சொந்த தொழில ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனாலும் 7ஆம் சனியினுடைய தாக்கத்தினால பர்சனலாவும் சரி, குடும்பத்திலையும் சரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் வெகுவாக குறையும். அதனால மனசுல இருக்கக்கூடிய மென்டல் அகனி அப்படிம்பாங்க இல்லையா, மனசுல இருக்கக்கூடிய குழப்பமும் சிக்கல்களும் வெகுவாக குறைகின்றன. ஆரோக்கியம் மேலெடுகிறது. இது முதல் செக்மெண்ட். அக்டோபருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த லாஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த முதல் செக்மெண்ட்லயே அவர் குறைச்சிடுவார். அதனால தன்னம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவோம். மறுபடியும் திரும்ப வராது இல்லையா, அப்பதான் இருக்கு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் தெரியுமா? நீங்க 6 குண்டானோட இடத்துல உட்கார்றாரு இல்லையா, நிறைய சேலஞ்சஸ் வந்து எதிர்பார்த்து ஒரு யுத்த வீரன் போல, அதாவது ஒரு யுத்த வீரன் தன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி தன்னுடைய நாட்டிற்கு வெளிநாட்டுல இருந்து திரும்புகிறான் இல்லையா, அந்த மாதிரி நீங்க திரும்புவீர்கள். அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதாவது வரக்கூடிய அடுத்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்குமான அந்த காலகட்டங்கள் குரு உங்களுடைய 6 குண்டானுடைய உட்கார்ந்துருப்பார். அப்போ மனசளவுல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸும், சரீர அளவுல வந்து பயங்கரமான ஒரு தாக்கமும், அதாவது எனர்ஜி, நம்மளே பூஸ்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் வந்து கண்கூடாக காணப்போகிற உண்மை. ஆனால் இவைகள் அத்தனையுமே நன்மைக்காக ஆரோக்கியம் மேலோங்கும். தீராத வியாதிகளுக்கும் மருத்துவம் செய்யப்பட்டு அது தீர்க்கப்பட்டு விடும். கொஞ்சம் வந்து தூக்கமானது கூடுவதனால கொஞ்சம் நமக்கு நம்முடைய பணியில பிரச்சனைகள் வரும். அதனால மறதி என்கின்ற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மறதி ஏற்பட்டுரும் அப்பப்போ. அதனால நம்ம எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. அந்த மறதி எப்போ வந்து இருக்கும்னாக்கா முதல் 151 நாட்கள், ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும். அதனால அந்த மறதிக்கான விஷயத்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா குரு என்பவர் உங்களுடைய 9க்கு வந்து 8ல மறைஞ்சிட்டார். அதனால எடுக்கக்கூடிய நல்ல காரியங்களில் சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மனசை தளர விட்டக்கூடாது. கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல தளர விட்ட வேண்டும். 3ஆவது செக்மெண்ட்ல தான் நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து பூஸ்ட் பண்ணிக்கொள்ள வேண்டியதா. அதாவது வந்து ஒண்ணு தளர்ந்து விழுந்துரும், இல்லைன்னா அப்படி நரம்புகள்லாம் அப்போ புடைத்து அப்படி தூங்காமே வேலை செய்யும், ராக்கோழி மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் பேலன்ஸ் வேணும். ஒரு 4ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. சரி, இது வந்து தன்னுடைய இமேஜ் வந்து சொசைட்டில நல்லபடியாக மாறி வருவதை பார்க்கலாம். குரோத் இந்த 3 செக்மெண்ட்லயுமே படிப்படியாக உங்களுடைய இமேஜை நீங்கள் உயர்த்துவீர்கள். அதுல சந்தேகமே கிடையாது. முக்கியமாக உங்களுடைய சொந்தத்தில் வந்து உங்களுடைய கௌரவமானது உயரும். உறவினர்களுக்கிட்டயுமே பகைகள் நீங்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஃபீல் பண்ணுவோம். 2வது பலன் என்னன்னா, உங்களுடைய தொழில் ரீதியாக முதல்ல நான் வந்து வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிறேன். 7.5 சனியினால அதனுடைய தாக்கத்தினால நிறைய பேருக்கு வந்து வேலையில் ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது. அந்த விஷயங்கள் இப்பொழுது, அதுவும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லாம, நிரந்தரமா, அதாவது ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாம ஃபீல் பண்ணினோம். அதை நீங்க இந்த 3 செக்மெண்ட்லயுமே நீங்க ரொம்ப அழகாக காணலாம். முதல் 151 நாட்கள் ஆயில நட்சத்திரத்துக்கு வராரு இல்லையா, அது எப்போ வராரு அதையும் சொல்லிடுறேன்.
ஆகஸ்ட்ல இருந்து வரார். ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் அந்த 2 மாசம் இருக்கு இல்லையா, வேலையை விட்டுடணும்னு தோணும், தூக்கி போட்டுடணும்னு தோணும். ஆகஸ்ட் செப்டம்பர்ல மேஷராசி என்பர்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் வேலையை விட வேண்டாம். அவர்களே வெளியே போகணும்னு சொல்லிட்டாலும் சரி, நம்ம வேற வேலை டக்குன்னு கிடைச்சிடும். அதனால நீங்க முடிவு எடுக்க வேண்டாம். இதுல ரொம்ப உறுதியாக இருங்கள். வேலை வாய்ப்பும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும்போது வெளியிலேயே போக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்த வருஷம் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எப்படியாப்பட்ட ஆட்களுக்கும் வேலை கிடைக்கும். ஆகவே மேட ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது வேலை வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய பாரி வள்ளலாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அது எங்கு எப்படி அப்படிங்கிறதுல விஷயம் இருக்கு. நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை தேடணும்னாக்கா முதல் செக்மெண்ட் இஸ் த பெஸ்ட். ஆமா, ஜூன் டு அக்டோபர் ஜம்முன்னு வெளிநாட்டுக்கு எங்க தூரமா போகணுமா போயிட்டு வேலை செய்யலாம். ஆயில்ய நட்சத்திரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். இரண்டாவது செக்மெண்ட், நான் வெளியிலாம் போக விரும்பல, நான் என்னுடைய ஊர்ல தான் இருக்கிறேன், வேலை கிடைக்கும். இன்னொரு பக்கத்து வரல, அக்கம் பக்கத்துல இப்படி வேலை கிடைக்கும். அவர் சிம்மத்துக்கு போறாரு இல்லையா, அக்டோபர் 31 இருந்து ஜனவரி 24, ஜனவரி 2027 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கேன். அந்த காலகட்டங்கள், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 3 மாத காலகட்டங்களில் உள்ளூர்ல வேலை நல்லபடியா கிடைச்சிடும். இதுல என்னென்ன வேலைகள், என்னென்ன விஷயங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் முதல்ல அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப 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 நல்லது. 3 செக்மெண்ட், இரண்டாவது செக்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கு நல்லது. பதவி, பட்டம் எல்லாமே கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். முதல் செக்மெண்ட்ல யாருக்கு நன்மை அப்படின்னாக்கா கான்ட்ராக்ட் பேஸ்ட், எல்லா விதமான கான்ட்ராக்டும். 3ஆம் இடம் தான் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இந்த 4ஆம் இடம் என்ன தெரியுமா, இந்த ரோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதான் ரோடு போடுறதோட சேர்த்து ரோட்ல வேலை செய்யறது, ரோட்டு கீழே பல்ல இந்த கிணறு தோன்றது, ஆழ்கிளை தோன்றது, பிறகு பில்டிங் ஒரு பில்டிங் அடிச்சு ஒரு குழி தோன்றது, புல்டோசர், இந்த மாதிரியான மிஷினரி வச்சு இந்த மாதிரியாக பண்ணுவது, மலையில ரோடு அமைக்கிறேன்னு சொல்லி அந்த குடைவார்களே, மலையை குடைவது, இந்த மாதிரியான எல்லா ஃபீல்டும், அதே மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள். ஐடியில் இருப்பவர்கள், பதவிகளில் IAS IPS இந்த மாதிரி இருப்பவர்களுக்குமே நல்லது. ஆனால் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு, இந்த IPS இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுபவர்களுக்கு 2வது செக்மெண்ட், அதாவது அக்டோபர் 31 இருந்து அடுத்த வருஷம் ஜனவரி 24 வரைக்கும் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் முக்கியமாக உங்களுக்கு குரு மறுபடியும் திரும்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வராது இல்லையா, அப்போ நான் வெளிநாட்டுல இருந்தேன், எனக்கு உருப்படியா எதுவுமே இல்லை, நான் இது வரைக்கும் நான் சம்பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு பணம், கோட்டீஸ்வர யோகத்தை 3வது செக்மெண்டில் மேஷராசி என்பவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார், வாரி வழங்க இருக்கிறார் குரு. வேற என்ன வேணும்? வேலையும் கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, சொத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னாக்க. அதனால வேலை வாய்ப்புகளில் இந்த குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை பண்ணுகிறார். எங்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ தெரியுமா, ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்துல ராகு தசையோ கேது தசையோ அல்லது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசையோ இப்படி எல்லாம் இருந்ததுனாக்கா ஒரு ஜோதிடரை அணுக வேண்டும். வெளிநாட்டுல போய் அப்புறம் இந்த 3வது செக்மெண்ட்ல அல்லல் படக்கூடிய ஒரு, அதனால வேண்டாம். செக்யூரிட்டி ரீசன், என்ன சுவாமி இல்லை படார்ன்ட்டு நெகட்டிவா சொல்லிட்டேன்னாக்கா பணமெல்லாம் கிடைச்சிடும், ஆனா ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது இல்லையா, அதுல நம்ம மெயினா இருக்கணும். ஏன்னா கேத்துவும் குருவும் ஒன்றாக இருக்க போகிறார்கள் 3வது செக்மெண்ட்ல. அது ஒரு கேளிம யோகம், சொத்துக்கள் வாங்குவீர்கள். வேலை வாய்ப்புகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எல்லா செக்மெண்ட்லயும். மேலும் இந்த டனல் சொன்னேன் இல்லையா, அந்த கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், அந்த டனல்ஸ் சொல்றதுதான் அந்த சுரங்கம் அமைத்தல் அப்படின்னு சொல்லி இல்லையா, அது எல்லாருக்கும் அமைக்கும், நல்லபடியா அமைக்கும். அப்புறம் சூதாட்டம், பிறகு விளையாட்டுத்துறை, இதுல இருக்கக்கூடிய மேடராசி என்பவர்களுக்கு, அதுவும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பெட்டிங், அதுல இருந்து நிறைய பணம் வரும். டேபிளுக்கு கீழே நிறைய பணம் வரும். சுவாமிகளை இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் சுவாமிகளை அப்படின்னா 3வது செக்மெண்ட்ல கண்டிப்பா வரும். ஆனால் அதை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். 4ஆம் இடத்து கேத்தும் 10ஆம் இடத்து ராகும் 2 பேரையும் பார்ப்பார் குரு. கேத்துவோட உட்கார்ந்துக்கிறார் 3வது செக்மெண்ட் நான் சொல்றது. அடுத்த வருஷம் 24 ஜனவரியில இருந்து கேத்துவோட உட்கார்ந்து ராகுவையும் பார்த்து சனியையும் பார்க்கிறார். இது ஒரு விசித்திரமானது. 7.5 சனி அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லா பாவிகளையும் பார்க்கிறார். செவ்வாய் உங்களுக்கு பாவி கிடையாது, லக்னாதிபதி. அதனால 3வது செக்மெண்ட் இஸ் த டார்கெட்.
பிசினஸ் பீப்புளுக்கெல்லாம் அதெல்லாம் பொக்கிஷம். பிளான் பண்ணுங்க. நீங்க பிசினஸ்ல என்னென்ன பிசினஸ் அப்படின்னாக்கா எல்லா பிசினஸ், குரு சனி ராகு கேத்து காரகத்துவம், எல்லா வேலையும் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்டா, எலக்ட்ரானிக் ஐட்டங்களா, ஐடி ஐட்டங்களா, பிறகு எல்லா விதமான வேளாண் துறையிலும் சரி, தோல் வியாபாரம் செய்பவர்கள், பிறகு கவர்மெண்ட்ல இந்த கார்பரேஷன் விஷயத்துல கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், லாஜிஸ்டிக் வைத்து நடத்துவது, ஐடியில டேட்டாஸ் ஓரியன்ட் எல்லாமே, ஏஐல, பிறகு டெக்ஸ்டைல் பிசினஸ் 4ஆம் இடம் அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் பிசினஸ். அது சுக்கிரனை தான் நம்ம சொல்லுவோம், இருந்தாலுமே இந்த இடம் டெக்ஸ்டைல் பிசினஸ். இவர்களுக்கு எல்லாருக்குமே முன்னேற்றம் உண்டு. நீங்கள் ஒரு கால அரசியலில் இருந்தால், நாட்டுக்கு உண்மையிலேயே பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு உயர் பதவிகள் தாராளமாக கிடைக்கும். குரு உச்சமாக வந்தவுடனே நீங்கள் கண்டிப்பாக உயர்வீர்கள். அது உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அதாவது அந்த காலத்துல ராஜாவுக்கு சொந்த பேங்க் பேலன்ஸ் கிடையாது. அவருக்கு எல்லா செல்வமும் வழங்கப்படும், எல்லாமே வழங்கப்படும். ஆனா அவர் தர்மத்தை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ணுவார். அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு சன்னியாசி தான். எல்லா போகங்களும் கிடைக்கும், ஆனா நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு அரசியல்ல வரேன்னா, ஜனத்துக்கு சேவை செய்யணும்னாக்கா, இந்த வருஷம் இந்த 390 நாட்கள்ல உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். மேஷராசிக்காரர்கள் 7.5 சனி அதனுடைய விசேஷம். தொழில் அதிபர்களாக, வெளிநாட்டுல போய் தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுக்கு. 2வது செக்மெண்ட்ல சிம்மத்துக்கு குரு வராது இல்லையா? சிம்மத்துக்கு குரு அக்டோபர் 31ஆம் தேதி இந்த வருஷம் வந்துட்டார். அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் 3 மாசம் தான் இருக்கார். இந்த 3 மாசத்துல நீங்க எந்த தொழில் செய்தாலும், நீங்க அந்த தொழில, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு இதுலயோ இருந்தாலும், நீங்கள் லீடு எடுத்து நீங்க தலைமை பதவிக்கு வந்து விடுவீர்கள். எல்லா தொழில இருப்பவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு தலைவனாக, ஒரு தலைமை பொறுப்பு உட்கார வைக்கப்படுவீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுலயும் பிசினஸ்ல நீங்க அரசாங்கத்துடன் இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான கான்ட்ராக்ட், ஏதோ ஒரு விஷயத்துல அரசாங்கத்தோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுடும். அதன் மூலமாக பணம் வரும். அது உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ கண்டிப்பாக இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். ஆக எல்லா தொழில் தொடரிலும் குறிப்பாக லம்சமாக இருக்கக்கூடியது ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டீலிங். மழை என்ன சார் மழை அப்படின்னாக்கா, ரொம்ப ஓவரா சொல்றீங்களோன்னு கூட தோணும். இருந்தாலும் சொல்றேன், பணமழை. அதுதான் குரு கேத்துனுடைய அமைப்பு. கொஞ்சம் முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீர்கள், இருந்தாலும் ஓகே. ஆனா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்துல இன்னொரு கேத்துவோட குரு இருக்கிறார். அப்படிங்கும்போது வக்கர குருவோட இருப்பார். துரோகங்கள், பகைகள் 3வது செக்மெண்ட்ல இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அப்புறம் தகவல் தொடர்பு எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றாக தனித்தனியா சொல்ல வேண்டும், எல்லாமே சொல்லிட்டேன். எந்த துறையில ரொம்ப கஷ்டம், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமா, அட்மினிஸ்ட்ரேஷன்னாக்கா ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் பண்றது, ஒரு சிஇஓவா இருக்கிறது, நிர்வாகம் பண்றது. அந்த கூட இருக்கிற ஆளே குழி பிடிச்சிருவான். 4ஆம் இடத்துல குரு போனா கொஞ்சம் ஏமாளியாக ஆயிடுவார். அதனால நஷ்டங்கள் நிறைய வந்துடும். அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு உறவுகள்ல எப்படி, அம்மாவுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். உறவு எல்லா பந்தமும், பின்னாடி திட்டினவங்க எல்லாம் மாறி விடுவார்கள். பகைமை நீங்கும். மெயினாக எல்லா பகைமையும் நீங்கும். சகோதர உறவு மேம்படும். திருமண உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமணங்கள் ஈடேறும். குழந்தை வரமலை. 2வது செக்மெண்ட்ல எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாதவர்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைச்சிடும். இந்த குரு முடியறதுக்குள்ள உங்களுடைய குறையெல்லாம் தீர்த்துருவார். அப்புறம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. முதல் செக்மெண்ட்லயே வீடுக்கு, தன்னுடைய சொந்தமாக இருப்பிடத்துக்கு முயற்சி செய்வீங்களா, வீடு கண்டிப்பாக கிடைக்கும். சொந்தமா ஆபீஸ் அமைக்கணுமா, சொத்துக்கள்ல, அதாவது கடனை தீர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது, இருந்தாலும் கடன் பெற்றாவது நம்ம வீடு அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால வீடு அமைஞ்சிடும், சொந்த வீடு அமையும். அது ஒரு சொந்தம் தானே. அம்மா அப்பாவில் அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியா மேலும், அம்மாவுடைய ஆரோக்கியம், சகோதர உறவு நல்லபடியா பேணி பாதுகாக்கப்படும். கணவன் மனைவி உறவுக்குள்ள, ஏன்னா 2ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டுல குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த குழப்பத்தை மட்டுப்படுத்துவார். ஏன்னா குரு இப்ப அங்க பாக்குறார். மேட ராசிக்காரர்களை இந்த குரு பெயர்ச்சியானது சகலகலா வல்லவர்களாக மாற்றப் போகிறது. இந்த உலகத்தினுடைய 2 சைடும் பார்க்க போறீங்க.
உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு சைடையும் பார்க்க போறீங்க. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பயங்கர கான்பிடென்ட்டே இல்லாத மாதிரி ரெண்டு மாதிரி இருக்கும். ஆனா எது உண்மை தெரியுமா? உங்களுடைய வளர்ச்சி என்பது அதுதான் உண்மை. வளர்ச்சி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு தியானம், யோகா, வாக்கிங். எனக்கு தியானமும் பிடிக்காது, யோகாவும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இது ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம சம்பந்தப்படுத்திட்டா நமக்கு நல்லது. தியானம் என்பது ஒரு முறை, யோகா என்பது ஒரு முறை. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். மனசு கொஞ்சம் கேத்துவோட குரு கலக்கும் போது 12க்கு உண்டான வண்டியா கொஞ்சம் அப்படியே குருன்னு வேற மாதிரி வேலை செய்யும். கொஞ்சம் தலையில் நடக்க மாட்டோம், நம்ம கொஞ்சம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பகைவர்கள் என்பவர்கள் நட்புறவாகிறார்கள். எல்லா கோர்ட்டு கேஸு உங்களுக்கு ஜெயம் ஆகணும்னா முதல்ல 2 செக்மெண்ட் பிடிச்சிருங்க. 3வது செக்மெண்ட்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் முதல் 2 செக்மெண்ட், அதாவது ஜனவரி 24க்குள்ள எல்லாம் சரி பண்ணிடும். அதற்கப்புறம் என்ன தெரியுமா வரணும்? வளர்ச்சி, விருத்தி, வாய்ப்புகள், வெளிநாடு அல்லது புதிய புதிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அல்லது ஒரு புதிய ப்ராஜெக்ட், அந்த மாதிரி போயிடுங்க. அது நல்லது. உங்களுக்கு தொழில்துறையில இன்னொரு விஷயம் இருக்குது. டாக்டர் ஆகும் உங்களை யாராலும் நிறுத்த முடியாது. உங்களுடைய தனி கிளினிக் நீங்க வைக்கணும், தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும், பெரிய ஆளா ஃபேமஸ் ஆயிடலாம். சரி, இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் உறவுகள்ல ஒரு உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் அப்படின்னாக்கா உங்களுடைய பாஸ் அல்லது உங்களுடைய வீட்டு ஓனர், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேல அதிகாரிகள், இவர்களோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் பிசகிச்சுன்னாக்கா உங்க மேல கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு போனோன்னே உங்களை கொஞ்சம் ஏமாளியே மாத்திடும். நல்லவனாக இருந்து கொஞ்சம் ஏமாந்து விடுவீர்கள். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. படிப்பு விஷயம், ஜூன் 2ல இருந்து நீங்கள் ஒரு புதிய நபர், டவுட்டே வேண்டாம். எல்லா விதமான படிப்புகளுக்கும் நல்ல ஒரு விஷயம். இதுலயும் கூட லாஸ்ட் செக்மெண்ட் எல்லாம் நீங்க ஏஐ எல்லாரும் சேர்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராகுவும் கேத்துவுமே கொஞ்சம் நல்லபடியான ஒரு விஷயத்தில் இருக்கிறார். முதல்ல ராகு முதல்ல 11ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால உங்களுக்கு எதா இருந்தாலும் உங்களுடைய தொழிலே ஏஐ டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, புள்ளிகளை அருகில் வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு புள்ளி விவரம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுபவர்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினீர்கள்னா சரியான வாய்ப்புகள். அதனால படிக்கக்கூடிய மாணவர்களும், மெடிக்கலுக்கு படிக்கக்கூடியவர்கள், ஜுவாலஜி படிக்கக்கூடியவர்கள், பாட்டனி படிக்கக்கூடியவர்கள், ஏன் ஏஐ படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பு. யாருக்கு கொஞ்சம் ஒரு டிராபேக் அப்படின்னாக்கா மிஷின் சார்ந்த ஆட்டோமொபைல், இந்த மாதிரியான மிஷின் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தடைகள் உண்டாகும். இருந்தாலும் அதுக்கு படிப்புக்குங்கிறது எப்பவுமே தடை கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் நமக்கு நல்லபடியான பலனை கொடுக்கும். அதனால எல்லா படிப்புமே இந்த குருவானப்பட்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதுல முக்கியமாக தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார். ட்ரேடிங் எல்லாம் சரியான ட்ரேடிங். அப்போ நீங்க அந்த காமர்ஸ் வெரைட்டிஸ், அக்கௌண்டன்ஸ், சிஏவாக ஆகுவது, ஒரு நல்ல டிக்னிஃபைடு ஜாப் எனக்கு வேணும், அரசாங்கத்துல முயற்சி பண்ணலாம். ஆக இந்த குரு பயிற்சி என்பது மாணவர்களுக்கு தான் தலை சிறந்த பலன்களை கொடுக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு இல்லையா? என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் நீங்க ஸ்டைஃபண்டுக்கு முயற்சி செய்யுங்கள், கம்பெனிஸ் அணுகுங்கள், அல்லது கொஞ்சம் மேற்கொண்டு உழைத்தீர்கள் என்றால் ஒரு நல்ல மார்க் வரும். பிறகு பெரிய தலைவராக மாற வேண்டும், நான் பெரிய ஆளா வரணும், பெரிய பணக்காரனா வரணும். அந்த கனவு கோட்டைகளை நனவாக்கக்கூடிய குருவாக அமைந்திருக்கிறார். இந்த பயிற்சி காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. குழந்தை வரம் என்பது இந்த முறை என்பது பெரிய ஒரு அற்புதமான ஒரு வரமே. அதனால சொத்துக்களுக்கும் அதிபதியாகி நட்புன்னு இன்னொரு உறவு இருக்கு. இந்த நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல கொஞ்சம் துரோகமாக மார்க இருக்கிறது. ஆனால் முதல் 2 செக்மெண்ட்ல நட்புன்னா அவ்வளவு, அதாவது இப்போ சின்ன வயசுல பழகி இருப்போம், சம்பந்தமே இருக்காது, நம்ம கஷ்டத்துல கை கொடுக்குற மாதிரி வருவாங்க. நட்பை பேணி பாதுகாக்க வேண்டும். காதல் விவகாரங்கள் எல்லாம் சக்சஸ். நஷ்டத்தை ஒழித்து உங்களை 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுல கடைசி செக்மெண்ட்ல புதனுடைய நட்சத்திரத்துல 24 ஜனவரி 2027 இருந்து 26 ஜூன் 2027 வரைக்குமான காலகட்டங்கள்ல நீங்க வெளிநாடு போக வேண்டும், வெளிநாட்டுல ஏதாவது வாங்க வேண்டும்,
அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டோட நீங்க தொடரலாம். இப்ப மேடராசி அன்பர்கள் என்ன சுவாமியை கும்பிடுறதுனா அப்படின்னாக்கா, நீங்கள் எப்பொழுதும் கும்பிட வேண்டிய தெய்வம் முருகன். ஆனால் இதோட சேர்ந்து என்ன தெய்வத்தை கும்பிட வேணும்னாக்கா, மேதா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்கள். உங்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளித் தருவார். அதனால குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாபெரும் சக்தி, நல்ல ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.